அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெய் ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்ரல் சக்ரா பற்றி. இது இரண்டாவது சக்கரம். நம்மளுடைய தொப்புலேருந்து கீழே இருக்கிறது நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அந்த இடத்துல இந்த சக்கரம் இருக்குது. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதோட எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். எது சார்ந்து இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் உணர்வுகளின் அடிப்படையில் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, நம்ம உணர்வுகளை எப்படி உணர்றோம் அப்படின்ற விஷயங்கள், நம்மளுடைய தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் இந்த சேக்ரல் சக்ரா. மற்றவர்களோட நம்ம எந்த அளவுக்கு ஒத்து போகிறோம் அப்படின்றது. இந்த சேக்ரல் சக்ரா சரியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றது முதல்ல நான் சொல்லிடுறேன். அவங்களால சந்தோஷத்தை சரியான விதத்தில் ஏற்றுக்க முடியும். நிறைய சுகங்களை அனுபவிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். அவங்களோட பார்ட்னர் கூட அவங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. எப்போவுமே அவங்க வந்து ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எப்போவுமே தொடர்ந்து செய்ய முடியும். முக்கியமாக அவங்க எதை நினச்சும் வருத்தப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேக்ரல் சக்ரா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் அதை பலப்படுத்த நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த சாண்ட்டு இந்த சில விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ இது யாருக்கெல்லாம் பிளாக்காக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்களால் கடந்த காலத்துலேருந்து வெளியில் வர முடியலன்னா, முக்கியமாக நீங்கள் எப்போவும் குற்ற உணர்வோடு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை எப்போவுமே உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஒரு விமனாக இருக்கீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னா, கிட்னி இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் ஒரு இடுப்பு வலியோடு இருப்பீங்க, இல்லை உங்கள் பார்ட்னர் கூட உங்களால் அட்டாச்மெண்ட்டில் இருக்க முடியல, எப்போவுமே உங்களோட அடி வயிறு வலியோடு இருக்குது, உங்களுடைய உணர்வுகளை உங்களால் சரியாக வச்சுக்க முடியல, எப்பவும் நான் வந்து ஒரு மாதிரி வாழ்க்கையில் தோத்துட்டேன்ற உணர்வோடு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு அடிக்ஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா, முக்கியமாக ஃபுட் அடிக்ஷனில் இருக்கீங்கன்னா, உங்களோட உணர்வுகளை உங்களால் வெளியே சுதந்திரமாக சொல்ல முடியல அப்படின்னா உங்களுடைய சேக்ரல் சக்ரா பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒட்டுமொத்தமாக க்ரியேட்டிவிட்டியே பிளாக் ஆகிருக்கு. ஏன்னா உங்களுடைய உணர்வுகளை உங்களால் வெளியில் சொல்ல முடியலன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து வைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உணர்வுகள் வெளிப்படாத போது உங்களால் எந்த விஷயத்தையும் புதுசாக உருவாக்க முடியாது. ஏன்னா சேக்ரல் சக்ரா எதனோட தொடர்பு பட்டதுன்னா க்ரியேட்டிவிட்டி. ஏன்னா நம்மளோட கர்ப்பப்பை அங்கே இருக்குது விமெனுக்கு. அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஒரு குழந்தையை உருவாக்கிட்டுருக்கோம். ஸோ அந்த சக்கரம் அங்கே சரியாக சுற்றும் போது இங்கே இப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது. கரெக்டாக, அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு காரணமே முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கிறது தான். அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா குழந்தை இல்லைன்றதுக்கு பின்னாடி நம்ம உணர்வுகள் எப்படி இருக்குன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே நல்ல உணர்வுகள், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சேக்ரல் சக்ரா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது பிளாக் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பார்த்து கேட்க வேண்டியது, நான் எந்த இடத்துல இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டுருக்கேன், நான் எப்படி இந்த பிரச்சனைக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது, எப்படி இதை சரி பண்ணுறது. உண்மையாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், குழந்தை வேணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும், இது எல்லாமே அதோடு தான் தொடர்பு பெற்றிருக்கு. எஸ், ஸோ நீங்கள் முக்கியமாக நல்ல விதத்தில் லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லாயிருக்கு உங்களும் அதை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து வம். அதோட சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வம். அதை 11 டைம்ஸ் ஆர் 21 டைம்ஸ் ஆர் 108 டைம்ஸ் எவ்ரி சிங்கிள் டே உங்களால் சாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து சாண்ட் பண்ணுறது. ரெண்டாவது, தண்ணீர் நிறைய இருக்க இடங்களுக்கு, அதாவது இது வந்து சேக்ரல் சக்ரா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்குது, ஃப்ளோவை குறிக்குது. ஸோ அடாப்டபிலிட்டி, நீங்கள் நிறைய தண்ணீர் இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு வர்றது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதை ஒரு ஆரஞ்சு கலரை குறிக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலரில் வீட்டில் ஏதாவது வைக்கிறது, இல்லை நீங்கள் போட்டுக்க முடிஞ்சால் போடுறது, இதெல்லாம் அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயங்கள். இந்த சேக்ரல் சக்ரா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகியிருக்கு, ஒரு உறவு நல்லா இருக்கணும்னும் ஆஸ் அ பர்சனாக நம்மளோட எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி
கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நான் வந்து எமோஷனை ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கும் இந்த சேக்கல் சக்கரம் சரியான விதத்தில் சுற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விதமான உணர்வுகள், தேவையில்லாத உணர்வுகள் உங்களை ஆட்கொள்கிறதுக்கு விடாமல் நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்சது எதெல்லாம் பண்ண அந்த சேக்கல் சக்கரம் சரியாகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விஷயம் செய்ய பிடிக்குமா? ஏன்னா ரொம்ப காலம் நமக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சு தான் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை நம்மள தடுத்துருக்கும். அது தடுக்கிறது மூலமாக நம்ம சேக்கல் சக்கராவும் நமக்கு பிளாக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து டான்ஸராக இருந்தேன். பட் சம் சுச்சுவேஷனால் அதை ஒட்டு மொத்தமாக விட்டுடுறேன்னா ஜஸ்ட் திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பெயிண்ட் பண்ண பிடிக்கும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்கள் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம், அதாவது அது எதுவாக இருந்தாலும் சரி. மென்னாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவங்க கிரிக்கெட் விளையாட போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு தனியாக போகிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேஷனை. ரெண்டாவது, உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உணர்வுகள் எதாக இருந்தாலும் அது மற்றவர்கள் தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்காம அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோன்னு யோசித்து தான் பல நேரங்களில் நம்மளுடைய உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துகிறதே கிடையாது. பட் அப்படி சப்ரஸ் பண்ணுற எமோஷன்ஸ் நம்மளுடைய சேக்கல் சக்கரா பிளாக் ஆகுது. இதனால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் வர ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடுப்பு வலி, உங்களோட கிட்னி இஷ்யூஸ், லோவர் அப்டமன் பெயின், யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வர்றது, அதே மாதிரி மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இர்ரெகுலராக இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் வர்றது அந்த இடத்துல, இது அத்தனையுமே இதனால தான் நடக்குது. ஸோ நீங்கள் இதில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லியிருக்க இது சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்கள். இது முயற்சி பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உண்மையாகவே எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, நான் வந்து கன்சீவாக ட்ரை பண்ணுறேன், இல்லை நான் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை வந்து பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன், என் பார்ட்னர் கூட எனக்கு நான் பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்கான வழி எனக்கு தெரியல, சரியான விதத்தில் எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நான் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறேன், நம்ம 1-to-1 பேசலாம். உங்களுக்கான ஹீலிங் நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.